ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சீரகம், மல்லி, மிளகு, பட்டா, லவங்கம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் வதக்கி தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கசகசா முந்திரி, அப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சுக்கணும். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் மஞ்சள் போட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துன்னு நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் பட்டா லவங்கம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி போட்டுக்கணும். இதில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையாவே போட்டுக்கோங்க. நான்வெஜ்க்காக கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகா, தனியாத்தூள், காஷ்மீர் மிளகாய், உப்பு, அப்புறமா நம்ம அரைச்ச மசாலா இப்போ நம்ம இதில் சிக்கன் கழுவி வச்சிருக்கோம். சிக்கன் போட்டுக்கலாம். இது வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி வச்சுன்னா பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.